ஒரு ஆக்ஷன் கட்டு சொல்றதுக்கே தயங்கினா இல்ல அது தெரியாத ஒரு தெரியாது இருந்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்கீங்க அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் பை யோர் செல்ஃப் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான். நான் இதில் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நாளையகுனரில் வந்து சீசன் 1 வந்து பண்ணாங்க. அப்போது வந்து கால் ஃபார் வருது. இந்த மாதிரி நாளையகுனர்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அப்படின்னோடனே நானும் என் படத்தை அனுப்பிச்சேன். அப்போ தான் என் படம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகல. அப்போ தான் கார்த்திக் சுப்புராஜ், நலன், பாலாஜி மோகன் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன், என்ன பாலிடிக்ஸ் தானே, ஆப்வியஸாக ரிஜெக்ட் பண்ணுவானுங்க. யாராவது தெரிஞ்சால் வச்சு தான் போக முடியும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சீசன் ஆரம்பியும் படத்தை பார்த்தா தான் தெரியுது, இது பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, இவனுங்க வேற லெவலில் எடுக்கிறானுங்க அப்படின்றது நமக்கு அப்போ தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து என்ன முடிவு பண்ணுறேன்னா, நான் அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக இதை வந்து கிராக் பண்றோம். இல்லை நான் உள்ளே போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து கன்ஃபார்மாக உள்ளே போயிடுறோம் அப்படின்ட்டு. செலக்ட் ஆகுறது தான். அதுக்கப்புறம் தான் அந்த கிராக்கிங் ப்ராசஸ்லாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், அந்த என்ட்ரி உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், மாதம் ஒரு டாப்பிக்கில் படம் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அங்கே பெரிய சேலஞ்சு. ஸோ இப்போ என்னோட படங்கள் ஏன் வேறு ஜான்ரா இருக்குன்னா, அது நாளையகுனரோட ப்ராக்டிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஜான்ரா கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கையில் 3 டாபிக் கொடுத்து வில்லேஜ் ஸ்டோரி, போலீஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, இது 3த்துல ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணும். ஒரே இது திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்து வேறு பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போவே நம்ம அடுத்தது போயிட்டோம்னா நமக்கு ஒரு டாப்பிக்குக்கும் நம்ம வந்து எழுதிடுவோம், நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இயர் ஃபுல்லாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கதை எழுதி வச்சிட்டேன். ஸோ அடுத்த தடவை போகிறதுக்கு என்னென்னா, நான் அடுத்த தடவை அந்த 12ல் ஒன்று கூட எழுதவே இல்லை, படமே பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த கதையெல்லாம் பழசாப்பட்டுச்சு, அது நல்லா இல்லைன்னு. அதுதான் என்னோட லேர்னிங் நான் நினைக்கிறேன்.